திரும்பவும் படிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென். இங்கே வாசிக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையாகப்பட்டது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அல்லது அவருடைய பிறப்பின் அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதான வார்த்தை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதில் 3 காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஈசாயின் அடிமரம் என்று சொல்லி பார்க்கிறோம், துளிர், அடுத்தது கிளை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தமாகப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதான, அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இங்கே பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அந்த மரம் வேர்களிலிருந்து ஒரு கிளை என்று சொல்லப்படுகிறது. வேர் ஏற்கனவே இருக்கிறது, அதிலிருந்து ஒரு கிளை எழும்பப்பட போகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. ஒரு வேர் இருக்கிறது, அந்த வேருக்குள்ளாக இருந்து ஒரு கிளை ஒன்று எழும்ப செய்கிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இலைக்கிளைகள் துளிர்க்கும். நீங்கள் வாசிக்க போகிறதான வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைகள், துளிர்கள், ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கும் மரத்துக்கும் நிறைய சம்பந்தம் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கும் மரத்துக்கும் ஆரம்பத்திலிருந்து நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, மரத்தினால் உண்டான பாவம் மரத்தினாலே நீங்கும்படியாக. எப்படி பாவம் எதனால் பிரவேசித்தது? மரத்தினாலே வந்தது. மரத்தினாலே வந்த பாவம் இந்த மரத்தினாலே நிவர்த்தி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய தீர்க்க தரிசனங்களிலிருந்து, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்துக்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். மரமும் அவருக்கும் நிறைய ரிலேட்டடாக இருக்கும். அதற்காக தான் அவர் பிறந்ததே இவருடைய தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு தச்சனுடைய மகன் அல்லவா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மரத்தினால் உண்டான அந்த பாவத்தை மரத்திலிருந்து நீக்கும்படியாக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அது வெட்டி போட்டாலும் தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். ஆமென். இது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சு தான் அவனை, வேறு வழி கிடையாது. இது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் இவைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். ஒரு மரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு அடிமரத்திலிருந்து ஒரு கிளை உருவாக போகிறது என்று சொல்லப்படுகிறது. இது யார்? ஈசாயின் அடிமரம் என்பது யாருன்னா தாவீதின் வம்சம். யாரு? எழுதி கொள்ளுங்க. ஈசா என்று சொன்னால், ஈசாயினுடைய அடிமரம் என்று சொன்னால் அது யாருன்னா தாவீதினுடைய வம்சம். அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து அவருடைய மிகப்பெரிய அரசாட்சியாக இருந்தது. யாருடைய அரசாட்சி? தாவீதினுடைய அரசாட்சி. பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு மன்னராக இருந்தார். அவர் மன்னருடைய காலத்தில் மிகப்பெரிய அரசாட்சி, அவரை யாருமே அசைக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சியாக இருந்தார். ஆனால் அதில் என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர் வருகிறாங்க, போகிறாங்க. பல ராஜாக்கள் 2 ராஜ்யங்களாய் பிரிகிறது. அதில் 12 கோத்திரங்களில் 2 கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள் தனியாக, 2 கோத்திரங்கள் தனியாக, 2 கோத்திரங்கள் தனியாக, 10 கோத்திரங்கள் தனியாக
பிரிக்கப்பட்டு ராஜ்யபரமாக ஆளுகை செய்யப்படுகிறது. அங்கே அடுத்ததான ஒரு சந்ததியை குறித்து பார்க்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்படுகிறது, தாவீதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பாகிய ஒரு சந்ததி வரப்போகிறது, அந்த ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் நான் என்ன செய்வேன், நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னாரு. அவருடைய சிங்காசனம் இருந்துச்சு, ஆனால் ஒரு சர்டன் பீரியட், அந்த நாட்களுக்குள்ளாக சாலமோனுடைய ராஜ்யபாரமும் என்ன செஞ்சிடுச்சு, முடிவடைந்தது. நான் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான, பிறப்பின் குறித்ததான, அவருடைய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறதான தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். நல்ல கவனிங்க, தாவீதே ஒரு ராஜா, அவருக்கு எது ஒரு நீதி உள்ள ஒரு கிளை அப்படின்னா, ஏன் நீதி உள்ள ஒரு கிளை வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய ராஜ்யபாரமும் முடிவடைகிறது. மனிதனாய் பிறந்தவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, மரித்து போறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவளோட அவங்க மரித்து போயிடுவாங்க. ஆனா ஒரு நீதி உள்ள ஒரு கிளை ஒன்று எழும்ப பண்ணுவேன். அவர் என்னவா இருப்பாரா, அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு நீதி உள்ள ஒரு ராஜாவாய் அவர் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதி என்ன செய்வார், நடப்பிப்பார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு தேர்தல் நடந்ததுன்னு, பீகாரில் தேர்தல் நடந்தது. அதில் வியூகமாக கரெக்டாக சொல்லுவார். அவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட சொன்னார். அவர் பேர் என்ன, கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கணும் அப்படின்னா பல கோடி, அவருக்கு ஃபீஸ் எவ்வளோங்க, ஆமாம், பல கோடி பல லட்சம் அவருக்கு கொடுத்து அவர் வியூகம் சொல்லுவார். எப்படிலாம் ஜெயிக்கணும், ஒரு தேசத்தை எப்படிலாம் பிடிக்கணும், ஒரு தேசத்தை எப்படி ஆளுகை செய்யணும், அதுக்கு ஏற்ற யுக்திகளை என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம் என்ன செய்வாங்க, ஆளுகை செய்து இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, யூகம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம், ஒரு ஐடி விங்ஸ் ஏற்படுத்தலாம், ஒரு சோஷியல் எய்டு செய்யலாம், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யலாம்னு சொல்லி அவங்க யூகம் சொல்லுவாங்க. அந்த ஞானத்தை சொல்கிறதுக்கே காசு, இப்படிலாம் செய்யணும் அப்படின்னா ஒரு ஞானத்தை சொல்கிறதுக்கே ஒரு காசு. ஒரு டாக்டர் கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஊசி போட்டோம், ஃபீஸ் கொடுக்குறோம். ஏன், அவர் படித்த படிப்பு, கைராசியான டாக்டரு அப்படின்னு சொல்கிறல, அவர் படித்த படிப்புக்கு. இப்படி என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஞானத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் எப்படியா இருந்தாரா, ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதி என்ன செய்வார், அவர் நடப்பிப்பார். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவருடைய நாமம் என்ன என்னப்படுமா, கிளை. நல்லா கவனிக்கணும், துளிர் கிளை, துளிர் கிளை. ஆல்ரெடி வேர் வந்துடுச்சு. இப்போ எதுதான் துளிர்க்கப்படணும்னா, ஒரு கிளையாக துளிர்க்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32-33. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய
தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாருடைய சிங்காசனமா? தாவீதின் தாவீது. சிங்காசனம். 33 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இங்கே வாசிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன இருக்காது? முடிவே இருக்காது. தாவீதுடைய ராஜ்யத்திற்கு முடிவு, சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு முடிவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு என்ன இருக்காது? முடிவே இருக்காது. அவ்வளவு ஒரு நிரந்தரமான ஒரு சிங்காசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22, 23. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். 23. அவனுடைய சந்ததியிலே தேவன் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே கேக் வெட்டி சந்தோஷமா கொண்டாடுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புன்னா ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்று சொன்னாலே என்னதான்? ரட்சிப்பு. அது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை என்ன பண்ணாரா? எழுப்ப பண்ணினார். அதுவும் எந்த சந்ததி? மேல வாசிக்கிறோம், தாவீதின் சந்ததி. வேறு ஏற்கனவே இருக்கிறது ரூட், அதிலிருந்து என்ன செய்யப்பட போகிறது? அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆளும்படியாக ஒரே ஒரு கிளை மாத்திரம்தான் உருவாக்கப்பட போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. சரி, ஏன் வந்தார் இயேசு கிறிஸ்து? அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 - 3 வசனம் வரைக்கும் வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், மேசியாவாக அவர் ஏன் வந்தார் என்றதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பார்த்தோம். ஏன் வந்தார், ஏன் வரணும், ஏன் வந்தார்? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. நல்லா கவனிங்க, நல்லா ஏனென்றால் இருங்க முதல்ல பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன? இருண்டிருப்பதில்லை. தாவீதுடைய ஆட்சியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஜனங்கள்லாம் எதில் இருந்தாங்க? இருளிலே இருக்கிறாங்க. அதுவும் 2 நாட்டை குறித்து இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். செபுலோன் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தினவர்கள் இனி அவைகளை எப்படி இருக்காதா? இருண்டிருப்பது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நற்செய்தி இதுதான். என்னன்னா, ஒருவேளை நீங்க இருளில் இருப்பீங்கன்னு சொன்னா அந்த இருளிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. நம்பர் 1, உன்னுடைய தேசம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிஸ்னஸ் இனி எப்படி இருக்காதுன்னா இருண்டிருப்பது இல்லை. ஆமென். ஐயோ ஒன்றுமே இல்லை பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் ஒரு இருளாக இருக்குது. எப்படி இருக்குதா? ஆமாம், இருளாக இருக்குது. இன்னும் ஒரு சில நம்மளுடைய தேசத்திலே கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இல்லாமல் கிராமங்கள்லாம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? மின்சார வசதி இல்லாமல் இருக்கிற கிராமங்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஷட்டவுன் சொன்னால் உடம்பு தாங்காது நம்மளுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வேற சொல்லிடணும், முன்னாடியே சொல்லிடணும். சகோதரி அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, பாஸ்டர் நாளைக்கு ஷட்டவுன் ஆகிடும், எல்லாம் மோட்டர்லாம் போட்டு எல்லாம் தண்ணிலாம் ரெடியாக வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஒரு நாள் கரண்ட் நமக்கு ஷட்டவுன் சொன்னாலே முடிஞ்சுது கதை, நம்ம கதை. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு கொஞ்ச நாள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டு டூர் மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் இங்கே இருக்கிறத காட்டியில் வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போலாம் யூபிஎஸ் வந்துடுச்சு. அப்போல்லாம் பாருங்கள், யூபிஎஸ் மீனிங்லாம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். யூபிஎஸ்ன்னு சொல்கிறீங்களா? யூபிஎஸ் மீனிங் என்ன? யூபிஎஸ்னா அதனுடைய டெஃபினேஷன் சொல்லுங்கள்.
யூபிஎஸ்ன்னு சொல்கிறீங்களா? சொல்லுப்பா. எலக்ட்ரிஷியன் யூபிஎஸ் முறைகிறாரு. அர்ஜென்ட் பவர் சிஸ்டம். அர்ஜென்ட் பவர். அர்ஜென்ட்டாக ஒரு பவர் கொடுக்கணுன்னா அது உடனே எது தான் கொடுக்கும்? யூபிஎஸ் தான் கொடுக்கும். அதுக்கு தான் பேர் அர்ஜென்ட் பவர் சிஸ்டம். இந்த யூபிஎஸ் விட ஆண்டவர் பல மடங்கு பவரை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதிகமாக உன் வாழ்க்கையில் எப்போ ஷட் டவுன் ஆச்சோ காலி. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எப்போல்லாம் ஷட் டவுன் ஆகிடுச்சோ, எப்போல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சோ, எப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறியோ, எப்போல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து லைன் வராமல் இருக்குதோ, அந்த டைமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உனக்கு பெரிய ஒரு பவரை ஆண்டவர் உனக்கு கொடுக்கார். இவ்வளோ நாள் எப்படி இருந்ததுதான் இவங்க சொல்கிறாங்க, அந்த நாடு எப்படி இருந்தது, அந்த குடும்பம் எப்படி இருந்தது, அந்த பிஸ்னஸ் எப்படி இருந்தது, அந்த தனிப்பட்டுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இந்த கால வேளை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கிற பாஸ்டர், ஒரு இருளாக இருக்கிற பாஸ்டர், கையின் பிரயாசங்கள் வாய்க்கப்படாமல் போகிறது பாஸ்டர், ஒன்றுமில்லாமல். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மிகப்பெரிய நற்செய்தி. நான் சொல்லுகிறேன், இனி அவைகள் முந்தின காலத்தில் இருந்தது போல இருக்காது. ஆமென். 11 மாசமா இருந்தது போல இருக்காது. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் தான் அற்புதம் நடக்குன்னு விசுவாசிக்காதீங்க. 2025 டிசம்பரிலே ஒரு அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அது எப்படி இருக்காது? முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன இருக்காது? ஆமா, இருண்டு இருப்பதில்லை. நான் சொல்றேன், இந்த கால வேலையில், இந்த குளிர்ச்சியான வேலையில் நீங்க இவைகளை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இருந்தது போல அது என்ன இருக்காது? இருண்டிருப்பது. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் குடும்பம், நான் முன்னிருந்தது போல அல்ல. முன்னிருந்தது போல அல்ல. ஆண்டவர் எனக்கு புதிய வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஏனென்றால் அவர் கடற்கரையோரங்களிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். வாக்குத்தத்தம் வாங்கிக்கோ. இந்தா ஹல்லேலூயா. இந்தா எல்லாருக்கும் ஒரு லட்டு வாங்கிக்கோ. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எல்லாருக்கும் ஒரு நன்மை வாங்கிக்கங்க. எப்படின்னா, அவைகளை ஆண்டவர் என்ன செய்வாராம்? மகிமைப்படுத்துவார். அந்த தேசத்தை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தி, அவங்களாம் கடலோரத்தில் இருக்கிறவங்க, கடலோரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்வாதாரமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, இருண்டு போன ஒரு தேசமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தை பார்த்து ஈனப்படுத்தினாயா, அந்த தேசத்தை பார்த்து நிந்தனை பண்ணாயா, அந்த தேசத்தை பார்த்து அவமானப்படுத்தி பேசினாயா, அதே இடத்துல, அதே செபுலோன்ல, அதே நப்தலில நான் வந்து அங்க நிற்க போகிறேன். அந்த தேசத்தை மகிமைப்படுத்த போகிறேன். உன்னுடைய குடும்பத்தை மகிமைப்படுத்த போகிறேன். மகிமைப்படுத்துறதுனா புரியுதுங்களா உங்களுக்கு? உன்னை நான் அந்த இடத்துல உயர்த்த போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்யாறில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். புரியுது உங்களுக்கு? அந்த தெருவில் ஆண்டவர் மகிமைப்படுத்து, அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்து. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இங்க பார்க்கிறோம் என்னன்னா, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் என்ன பிரகாசித்ததா? வெளிச்சம் பிரகாசித்தது. கிறிஸ்மஸ்னாலே, பிறப்புனாலே, சாபத்திலிருந்து விட்டுதலை, ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்க.
ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற ஒரு எலியை கொண்டு போய் விஞ்ஞானிங்க என்ன பண்ணாங்களாம், இருட்டு அறையில் அடைச்சி வச்சுட்டாங்களாம். அது என்ன பண்ணிச்சான், கொஞ்ச நாள் கழித்து பார்த்த உடனே அது மரித்து போய்விட்டது. அதே இருட்டு அறைக்குள்ளே மற்றொரு எலியை விட்டு சின்னதாக ஒரு வெளிச்சத்தை உள்ளே பிரவேசிக்க செய்தார்களாம். பல நாளாக உயிரோடு இருந்து தான் அந்த எலி. அப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க என்னன்னா, அந்த எலிக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வருதான். அந்த எலிக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே என்னைக்காவது ஒரு நாள் அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நான் பிரவேசித்து வெளியே என்ன பண்ணிடுவேன், நான் போயிடுவேன்ற ஒரு நம்பிக்கை அந்த சின்ன எலிக்கு இருக்குது. நமக்கு இருக்க நம்பிக்கை இவ்வளோ பெரிய வெளிச்சமாக நமக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு நம்பிக்கை இருக்கும்போது மரண இருளின் தேசத்தில், அந்த தேசம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, நப்தலி தேசம், அந்த தேசம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா மரணம் எப்பொழுதும் அழுகையின் சத்தம். நான் சொல்கிறேன், அழுகையின் சத்தங்கள் இனி மாறப்போகுது, புலம்பலின் சத்தங்கள் மாறப்போகிறது, கஷ்டத்தின் சத்தங்கள் மாறப்போகிறது. இன்னும் உட்காந்துன்னு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிற சத்தம்லாம் மாறி வெளிச்சம் முன்னிலே பிரகாசிக்க போகிறது. அடுத்த வார்த்தை 3ஆம் வசனம், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆண்டவர் சொல்றாரு, அழிக்கவா வருகிற அந்த ஜாதியை நான் அதிகமாக்கி அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆமென். உமக்கு முன்பாக அவங்க என்ன செய்யறாங்க, மகிழ்கிறார்கள். 2 ஆசீர்வாதம், ஒன்று வெளிச்சம், 2வது மகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் மகிழ்ச்சி. ஆமென். மகிழ்ச்சி ஒன்று, கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் வாங்க போகிறோம் மாஸ்டர், அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இல்லை, உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி. 2 விதமான ஆசீர்வாதத்தோடு இந்த காலை வேளையில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை நாம் துவங்க இருக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2வது மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர்களை ஆளுகை செய்ய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லைனாலும் உன்னுடைய முகத்தில் என்ன இருக்கணும்னா மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு நீதி உள்ள கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக அடிமரத்திலிருந்து ஒரு வேரிலிருந்து ஒரு புதிய ஒரு கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறவரே, எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுக்கு போதுமானவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தினவர்கள் முந்தின காலத்தில் இருந்தது போல இனி அவைகள் இருண்டிருப்பது இல்லை, இருண்டிருப்பது இல்லை. ஆண்டவரே, இந்த நாள் முதல் நாளிலே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எந்தெந்த பகுதியெல்லாம் இருளா இருக்கிறதோ, எந்தெந்த பகுதியெல்லாம் செயலிழந்து போய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முட்டாக்கி போய் கிடைக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் பிரகாசிக்கப்பட கடவது, வெளிச்சம் பிரகாசிக்கப்பட கடவது, வெளிச்சம் உதிக்க கடவது, புதிய வாழ்க்கை தொடங்க கடவது, புதிய சிந்தனை உருவாக கடவது. இயேசுவின் நாமத்தினால எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா வறுமைகள் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எங்களுக்காக ஒரு புதிய கிளை, எங்களுக்காக ஒரு ராஜா, எங்களுக்காக ஒரு தெய்வம், எங்களுக்கான ஒரு தெய்வம், எங்களுக்கான ஒரு பிரபு, எங்களுக்காக ஒரு ராஜா நித்திய நித்தியமாய், நித்திய நித்தியமாய், நித்திய நித்தியமாய் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில ஊழியக்காரனாகி நான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, சகல நன்மைகள் உண்டாவதாக, சாபங்கள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, ரோகங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால இனி அவைகள் இருண்டிருப்பது இல்லை, இருண்டிருப்பது இல்லை.
முடங்கி கிடக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எவைகளெல்லாம் செயலிழந்து போய் கிடக்கிறதோ, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி முடங்கி போய் கிடக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உயிர் பெறுவதாக, உயிர் பெறுவதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக, ஒரு வீட்டிலே வெளிச்சம் பிரகாசிப்பதாக, வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிப்பதாக, ஒரு சந்தோஷம் வருவதாக, ஒரு சமாதானம் வருவதாக. மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்கப்பா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்கப்பா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால முடங்கி போயிருக்கிற, இருளாய் இருக்கிற, ஈனப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணவர்கள், அவதூறாய் பேசினவர்கள், அவர்களுக்கு முன்பதாக வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நப்தலி நாட்டையும் செபுலோன் நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தினார்கள். அந்த தேசம் மரண இருளுள்ள தேசமாய் காணப்பட்டது. யாரும் பிரவேசிக்க முடியாத தேசமா இருக்கு. நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு இந்நாள் வரைக்கும் எக்கனாமிக்ல, வணிகத்துல, பிசினஸ்ல டாப்ல இருக்கிறவங்க நப்தலியும் செபுலோன் நாட்டையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி அவைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாராக. இயேசுவின் பிறப்பு ஒரு மகிழ்ச்சி, இயேசுவின் பிறப்பு ஒரு ரட்சிப்பு, இயேசுவின் பிறப்பு சாபத்திலிருந்து விடுதலை, இயேசுவின் பிறப்பு இருளான காரியங்கள் மறைந்து போகிறது. இயேசுவின் பிறப்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.